இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இரட்டை இலை சின்னம் தனக்கு ஒதுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தற்போது கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் படிவம் A மற்றும் B யில் கையெழுத்திடும் அதிகாரத்தை தனக்கு வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தற்போது கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? மக்களவை தேர்தலுக்கான பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினத்தில் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவில் பரபரப்பை கூட்டக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த கடிதம் என்பது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தங்கள் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்ற கோரி ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தங்கள் தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் தேர்தல் படிவம் A மற்றும் B படிவங்களில் கையெழுத்திடக்கூடிய உரிமை தனக்கு தான் இருக்கு என்றும் அதனை தனக்கு வழங்க வேண்டும், அந்த உரிமையை தனக்கு வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு ஒன்றினை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தான் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தன்னுடைய பதவி காலம் என்பது வருகின்ற அதாவது 2026 ஆண்டு வரைக்கும் தன்னுடைய பதவி காலம் இருக்கிறது. அதனால் அதிமுக என்பது தன்னுடையதுதான், அதிமுக ஒருங்கிணைப்பாளராக தான் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதனால் அவர்கள் தரப்பிற்கு அந்த இரட்டை இலையை ஒதுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேர்தல் படிவம் A மற்றும் B படிவங்களில் கையெழுத்திடக்கூடிய அந்த உரிமையும் தங்கள் தரப்புக்கு தான் வழங்க வேண்டும் என்று அவர் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.